அன்புக்குரியவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய சமாதானமும் நம்மிலே என்றும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலே சிறப்பாக நாம் சிந்திக்கும்படிக்காக திருச்சபை தந்திருக்கின்ற தலைப்பு இது மீட்பின் காலம். நாம் சிந்திக்கும்படிக்காக திருச்சபை தந்திருக்கின்ற தலைப்பு இது மீட்பின் காலம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். 17வது வசனம் சொல்லுகிறது: ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்வரும் 7வது ஞாயிறு. உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்வரும் 7வது ஞாயிறு. அதை சொல்லும் பொழுது கின்குவகெசிமா ஞாயிறு என்று நாம் அழைக்கிறோம். 8வது ஞாயிறு, உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்வரும் 8ஆம் ஞாயிறு செக்ஸகெசிமா ஞாயிறு என்று அழைக்கிறோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்வரும் 9வது ஞாயிறு அது சத்துவ கெசிமா ஞாயிறு. ஜெப புஸ்தகத்தில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டு இருக்கும். என்னையா இந்த சத்துவ கெசிமா, செக்ஸகெசிமா, கின்குவ கெசிமா அப்படிலாம் ஜெப புஸ்தகத்தில் போட்டுக்கின்னு சொல்லி நாம் நினைப்பது உண்டு. அது கிரேக்க பதம். ஈஸ்டர் பண்டிகை வருவதற்கு இத்தனை நாட்கள் இருக்கிறது என்பதை இந்த கவுண்ட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்க போகுது, ஒரு விளையாட்டு நடக்க போகுதுன்னா ஒரு கவுண்ட் டவுன்ஸ் அங்கே அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் இத்தனை நாள் இருக்கிறது, இன்னும் இத்தனை நாள் இருக்கிறது என்று. ஆகவே ஆதி திருச்சபையில் இருந்த நம்முடைய முன்னோர்கள், ஆதி திருச்சபையில் இருந்த ஆதி தந்தையர் அவர்கள் உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடுவதற்கு முன்பதாக 70வது நாளை, உயிர்த்தெழுந்த திருநாள் வருவதற்கு முன்பதான அந்த 70வது நாளை அவர்கள் சத்துவ கெசிமா, கிரேக்க அந்த நம்பர் 70, இன்னும் 70 நாட்கள் இருக்கிறது, இன்னும் 70 நாட்கள் இருக்கிறது என்பதை சொல்வதற்கு அந்த நாளை அவர்கள் கோடிட்டு காட்டுவதை நாம் பார்க்கிறோம். கெசிமா என்பது டேஸ், நாட்கள். ஆகவே இன்னும் 70 நாட்கள் இருக்கிறது. அடுத்து கடந்த வாரத்திலே நாம் செக்ஸகெசிமா சொன்னோம், இன்னும் 60 நாட்கள் இருக்கிறது. இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கின்குவகெசிமா, உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்வரும் 7வது ஞாயிறு. இன்னும் 50 நாட்கள் இருக்கிறது உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடுவதற்கு. ஆகவே திருச்சபையிலே நாட்காட்டியிலே, திருச்சபை நாட்காட்டியிலே அந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சிறப்பாக, அழகாக, கிரமமாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளினுடைய தலைப்பு இது மீட்பின் காலம், இது மீட்பின் காலம். லென்த், திஸ் இஸ் அ டைம் ஆஃப் ரிடம்ஷன், திஸ் இஸ் த டைம் ஆஃப் ரிடம்ஷன். இது மீட்பின் காலம், இது மீட்கப்படுவதற்கான ஒரு காலம். இந்த லெந்து காலம், வரப்போகின்ற நாட்கள் கிருபையின் காலம், அது நமக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தின் காலம். இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு முன்னோர்களும் திருமறையும் கற்றுத்தருகிறது. ஏன் இந்த லெந்து காலத்தினுடைய இந்த நாட்கள் என்று நாம் சொல்லுக நினைக்கலாம், ஒருவேளை கேட்கலாம். ஏன் இதற்கு இவ்வளவு சிறப்பு
என்று. ஆதி திருச்சபையிலே ஆதி முற்பிதாக்கள் அவர்கள் முதலாவதாக 7 நாட்கள் அங்கே யாரிடத்திலும் பேச மாட்டாங்க. ரூமுக்குள்ளே போய் தனியாக உட்கார்ந்துருவாங்க. உட்கார்ந்து அவர்கள் இந்த லென்த், இந்த உபவாசத்தை அனுசரித்தார்கள். அதற்கு பிறகு அது 21 நாட்களாக மாற்றப்பட்டது. பின்பு கிறிஸ்து 40 நாள் அங்கே உபவாசம் இருந்தார் என்பதை நினைப்பூட்டு வண்ணமாக 40 நாட்கள் இந்த லெந்து காலத்தை திருச்சபையின் முற்பிதாக்கள் நமக்கு அனுசரித்து வழிகாட்டி இருக்கிறார்கள். இதில் ஒரே ஒரு காரியம், முக்கியமான காரியம், இந்த லென்த் காலத்திலே ஒருவேளை நிறைய சொல்லலாம். வசந்த காலம், துளிர்விடும் காலம், நம்ம தலைத்து போகும் காலம், செழிப்பான காலம், அப்படின்லாம் நம்ம நிறைய காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆதி திருச்சபையின் முற்பிதாக்கள் ஏன் இந்த காலத்தை இவ்வளவு அழகாக குறிப்பிட்டு காட்டினார்கள் என்று சொன்னால், தனி மனிதன் ஒருவன் தன்னை உணர்ந்து கடவுள் பக்கமாக திரும்பி இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே தான் இது மீட்பின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. ராஸ்பெர்க் அழகான ஒரு சிகரம். இந்த ராஸ்பெர்க் சிகரம் சுவிட்சர்லாந்து நாட்டிலே அது மிகவும் அழகான ஒரு பகுதியாக இருந்தது. இந்த ராஸ்பெர்க் சிகரத்தை பார்ப்பதற்கு தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே செல்வது உண்டு. பார்ப்பதற்கு அழகான ஒரு சிகரம், அழகான செங்குத்தான பாறை, அந்த கீழே அடிவாரத்தில் அழகான கிராமங்கள், அழகான செடி கொடிகள், மலர்கள், அழகான நீரோடைகள், பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சி அந்த ராஸ்பெர்க் சிகரம். ஆனால் அந்த சிகரத்தின் அமைப்பு அது செங்குத்தாக இருந்தது, அப்படியே சரிந்து கொண்டு வந்த பொழுது அந்த நாட்டு அரசு ஏன் இந்த சிகரம் செங்குத்தாக இருந்தது, சரிந்து வருகிறது என்று அங்கே ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவை அனுப்பினார்கள். அந்த குழு சென்று அந்த ராஸ்பெர்க் சிகரத்தை ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்யும் பொழுது அந்த சிகரத்துக்கு உள்ளே இருக்கின்ற அந்த பாறை அது உறுதியற்ற தன்மையிலே இருந்ததினாலே அது அப்படியே சரிந்து வருவதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். அரசுக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பித்தார்கள். இந்த ராஸ்பெர்க் சிகரம் இன்னும் சில நாட்களிலே கீழே விழுந்துவிடும். ஆகவே நீங்கள் ஒன்று செய்யணும், இந்த ராஸ்பெர்க் சிகரத்தின் கீழே இருக்கின்ற எல்லா கிராமத்து மக்களையும் வேறொரு இடத்திற்கு அனுப்பிவிடுங்கள், அவர்கள் அப்பொழுதுதான் பிழைத்துக் கொள்வார்கள். உடனே அரசு ஒரு அறிவிப்பு கொடுத்தது. இந்த ராஸ்பெர்க் சிகரத்தின் அடிவாரத்தில் அங்கங்கே இருக்கின்ற எல்லா கிராமத்து மக்களும் இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்கள் போயிடலாம், உங்களுக்கு அரசு நிலம் ஒதுக்கியிருக்கிறது, அதிலே நீங்கள் போய் குடியேறி கொள்ளலாம் என்று அறிவிப்பு கொடுத்தது. எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் தங்களுடைய பொருட்களை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் சில காலம் கழித்தது, சிகரம் விழவில்லை. சிகரம் அப்படியே சரிந்து கொண்டு தான் இருக்கிறது, சிகரம் விழவில்லை. கொஞ்சம் மக்கள் யோசித்தார்கள், சிகரம் விழுன்னு சொன்னாங்க, அது விழல, ஏன் நாம் இங்கே இருக்கணும், நம்ம இடத்துக்கே வந்துடும் சொல்லி மீண்டும் குடிபெயர்ந்து அந்த மலை அடிவாரத்தில் வந்து மீண்டும் வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். நாளொன்று வந்தது. திடீரென்று அந்த சிகரம் கீழே சரிந்தது. ஜனங்கள் ஆபத்தில் சிக்கிக்கொண்டார்கள். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கிருபையின் காலம் இது, மீட்பின் காலம். இந்த மீட்பின் காலத்திலே, கடவுள் தந்த இந்த இரக்கத்தின் காலங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது. நான் 3 காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த மீட்பின் காலம் என்பது தனி மனிதன் தன்னை கடவுளின் கரத்தில் அர்ப்பணிப்பது. தனி மனிதன் கடவுளின் கரத்தில் தன்னை அர்ப்பணிப்பது. லூக்கா எழுதின நற்செய்தியினுள் 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், நமக்கு தெரிந்த சம்பவம். அங்கே சகைவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சகையு இயேசுவை பார்ப்பதற்காக காட்டத்து மரத்திலே ஏறினான். ஆனால் இயேசு அங்கே வந்து அவனை சந்திக்கிறார்.
இயேசு வந்து அவனை இங்கே சந்திக்கிறார். அவனை கண்டு சொல்லுகிறார். வாசிக்கலாம். லூக்கா 19:5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இயேசுவை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போறான். பாருங்கள், அங்கே போகின்ற சூழலிலே சகையு நின்று கர்த்தரை நோக்கி 8 சொல்லுகிறது, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் ஏதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திருப்பி செலுத்துகிறேன் என்று அவன் தன்னை உணர்ந்து கடவுளுடைய சமூகத்தில் அறிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த மீட்பின் காலம் என்பது தனிப்பட்ட மனிதன் தன்னை உணர்ந்து கடவுளின் கரங்களிலே அர்ப்பணிப்பது. சகைவு சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் யாரிடத்தை ஆகிலும் அநியாயமாய் வாங்கினது இருந்தால் அதை நாளத்தனையாக திருப்பிக் கொள்ளி கொடுத்து விடுகிறேன். நீங்கள் லேவியராகமத்தின் புத்தகம் 6:5, எண்ணாகமத்தின் புத்தகம் 5 6-7 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தவறாக ஒரு காரியங்களை பெற்றுக்கொண்டால் அதை 5 மடங்காக திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சகையு இயேசுவை பார்த்தான், இயேசுவை சந்தித்தான், இயேசுவை மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். ஆனால் அவனுக்குள் இருந்த உணர்வு தான் ஒரு குற்றவாளி என்பதை இயேசுவினிடத்தில் சொல்கிறான். ஆண்டவரே, இயேசு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு பயம். நான் யாரிடத்தை ஆகிலும் அநியாயமாய் பெற்றது உண்டானால் அதை நாளத்தனையாக கொடுத்துறேங்கய்யா. இயேசு சொன்னார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறான். 10 வாசியுங்கள். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன், இவனுக்கும் வாழ்வுண்டு. யார் ஒருவர் தன்னை உணர்ந்து கடவுளுக்கென்று தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த காலம் மீட்பின் காலம். மீட்பின் காலம் தனி மனிதன் தன்னை உணர்ந்து கடவுளுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்ற ஒரு காலம். தாவீது அரசன், நம்ம எப்பொழுதும் எந்த காலத்தில் 51 வாசிப்போம். தாவீது அரசர் அங்கே தன்னிலையை உணர்ந்த ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ஜெபிப்பதை பார்க்கிறோம். அவர் சொல்லும் பொழுது அநேக காரியங்களை 51 சொல்லுவார். கர்த்தாவே, பாவம் எனக்கு முன்பதாக நிற்கின்றது, பாவம் எனக்கு முன்பதாக இருக்கின்றது. என்னை கழுவி சுத்திகரியும், நான் சுத்தமாவேன். என்னை நீர் குணமாக்கும், நீர் என்னை கழுவும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதையும். எனக்கு பாவம் என் முன்னாடி இருக்கிறது. தன்னை உணர்ந்தான். 2 பேர் ஜெபிக்க போனாங்க தேவாலயத்துக்கு. ஆயக்காரன், பரிசேயன் நேர ஆல்டருக்கு வந்துட்டாரு. ஆல்டரில் வந்து சொல்றாரு, என்ன சொன்னாரு? ஆண்டவரே, அதோ நிற்கிறான் பாருங்க, அவனை போல இல்லை. நான் உபவாசம் பண்றேன், நான் தர்மம் கொடுக்கிறேன், நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நீர் சொன்ன கற்பனைகளை எல்லாம் கை கொள்றேன், அவனை மாதிரி அல்ல என்று தன்னை கடவுளிடத்தில் புகழ்ந்து சொல்வதை பார்க்கிறோம். கடவுளுக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு யார் இப்படிப்பட்டவர் என்று தெரியாதா? ஆனால் ஆயக்காரன் தூரத்தில் நின்று வானத்திற்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும், கடவுளே என்மேல் கிருபையாயிரும். வேதம் சொல்லுகிறது, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த பரிசேயன் அல்ல, அந்த ஆயக்காரனை நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு போனான். இந்த மீட்பின் காலம் என்பது தனி மனிதன் தன்னை உணர்ந்து கடவுள் பக்கமாக திரும்புவது. யோசித்து பாருங்க,
கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை எத்தனை யோசிக்கிறோம். நம்முடைய தனி மனித வாழ்வில் யாருக்கும் தெரியாது என்று சொல்லி எத்தனை ரகசியமான காரியங்களை செய்கிறோம். பிறருக்கு எத்தனை தீமைகளை செய்கிறோம். பிறருக்கு விரோதமாக எத்தனை குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறோம், செய்வதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த கிருபையின் காலத்தை தருகிறார். இந்த மீட்பின் காலத்தை கடவுள் தருகிறார். என் அன்புக்குரியவர்களை யாரும் காணவில்லை என்று நாம் நினைக்கிறோம். உங்களையும் இங்கே இருக்கிற நம் அனைவரையும் காண்கின்ற கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய செயல்பாடுகளிலும் அவருக்கு தெரியும். அங்கே சகை ஒரு காரியம் செய்தான், அறிக்கை செய்தான், அதை செயல்படுத்தினான். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றோம், அறிக்கை பண்றோம், பாவ அறிக்கை சொல்லிட்டே இருக்கிறோம். நாங்கள் குற்றம் செய்தோம், சுமக்கப்படாத பாரம், நாங்கள் செய்த தவறுகள் எல்லாம் சுமக்கப்படாத பாரம் என்று சொல்லி நாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த பாரத்தை என்னைக்கு இறக்கி வைக்கிறது? எங்க போய் இறக்கி வைக்கிறது? சொல்வது நல்லது, ஆனால் அதை செயல்படுத்துவது தான் மிகவும் சிறந்தது. சொல்லுவது நல்லது, எளிது, அதை செயல்படுத்துவது சால சிறந்தது. நீங்கள் மோட்ச பிரயாணம் என்கின்ற ஒரு புத்தகத்தை வாசிப்பீர்கள். அதிலே ஒரு மனிதன் பாரமான பாவ சுமையை சுமந்துகிட்டே போறான். பாவமான சுமையை சுமந்துகிட்டு போகும் பொழுது அவனால் சுமக்க முடியல. அந்த பாரம் அவனை அழுத்துகிறது. அந்த பாவ பாரம் ஒரு பெரிய மூட்டையா அவனை அழுத்தி கொண்டு இருக்கிறது. சுமக்க முடியல. நற்செய்தியாளனை சந்திக்கிறான். அந்த நற்செய்தியாளன் போய் கேட்கிறான், எனக்கு இவ்வளவு பெரிய கடினமான நிலை இருக்கிறது, என்ன செய்வது? அவர் சொல்லுவார், நீ போற வழியில அங்கே ஒரு சிலுவை இருக்கும். அந்த சிலுவையின் அருகாமையிலே ஒரு வெறும் கல்லறை இருக்கும் என்று சொல்கிறார். அவன் அந்த பயணத்திலே அந்த சிலுவையை சந்திக்கிறான். அந்த சிலுவையின் பக்கமாக போகும் பொழுது அவருடைய பாரம் கலன்று விடுகிறது, அந்த மூட்டை கலன்று விடுகிறது, அந்த சுமை கலன்று விடுகிறது. கலந்து ஓடி அந்த வெறுமையான கல்லறைக்குள் போய் விடுகிறது, கடந்து போய் விடுகிறது. அன்புக்குரியவர்களே, தனி மனிதன் ஒருவன் தன்னை உணர்ந்து கடவுள் பக்கமாக வருவதற்கு இது மீட்பின் காலம். இரண்டாவதாக, யோபு பக்தனுடைய வாழ்விலே நான் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து அவருடைய குடும்பத்திற்காக அவர் என்ன செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் புத்தகம் 1 அதிகாரம் பாருங்கள். அங்கே 4-5 வசனங்களை யாராவது ஒரு வருஷத்தமாக நிறுத்தி வாசியுங்கள். யோபு 1:4-5. அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தன் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவர்களுடைய நாள் முறை முடிகிற போது, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி பாருங்கள். யோபு தன் குமாரர்கள் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி வாசிங்க. அவர்களை அழைத்து அனுப்பி, இதான் ரொம்ப முக்கியம். This is the day for the redemption. This is the time of redemption. இது மீட்பின் காலம். தனி மனிதன் தன்னை உணர்ந்து கடவுளிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவது காரியம், இந்த லெந்து காலத்தினுடைய காரியத்தின் மீட்பின் திட்டம் என்ன? ஒரு குடும்பத்தின் கணவன், மனைவி, பிள்ளைகள் கடவுளுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்து யோபு சொல்லுகிறார் பாருங்கள், என் பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவனை தூசித்திருப்பார்கள் என்று சொன்னால் கடவுளின் கோபம் வந்துவிடக்கூடாது, என் பிள்ளைகள் கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்துவிடக்கூடாது என்று சொல்லி அவங்கள வீட்டுக்கு வரவழைச்சு அவங்களுடைய பரிசுத்தத்திற்காய் அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் செய்து வந்தான்.
எவ்வளவு நல்லவன் பாருங்கள். தான் மட்டுமல்ல, தன்னை சார்ந்தவர்களும் பரிசுத்தமாக வேண்டும். தன்னை சார்ந்தவர்களும் கடவுளை தேட வேண்டும். தானோடு இருக்கின்றவர்கள் கரைபட்டு போய்விடக்கூடாது. அந்த மீட்பின் காலத்தை அவர்கள் உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. பாவம் செய்து கட்டுவிடக்கூடாது. பரிசுத்தத்தை இழந்து போய்விடக்கூடாது என்று யோபு தன் பிள்ளைகளுக்காய் குடும்பமாக வரவழைத்து அவர்களுடைய பரிசுத்தத்துக்காக ஜோம். நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? எத்தனை பேர் உங்கள் வயசை யோசித்து கொடுங்க. இத்தனை ஆண்டு காலம் எத்தனை லண்டன் டேஸ் நீங்கள் கடந்து போயிருப்பீங்க. என்றைக்காவது உங்கள் பிள்ளைகளை உட்கார வச்சு, உங்கள் குடும்பத்தை உட்கார வச்சு, இந்த லெந்து காலத்தில் கடவுளை என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் எங்களுடைய குடும்பத்தின் மக்கள் அனைவரையும் பரிசுத்தப்படுத்தும் என்று எத்தனை பேர் நீங்கள் கடவுளை சமூகத்தில் காத்திருந்தீங்க? நான் தப்பென்று சொல்லவில்லை. இது மீட்பின் காலம். இந்த கிருபையின் காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுவோம். யோபு தன் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள் என்று எண்ணி தன் குடும்பத்திற்காக அங்கே கடவுளின் சமூகத்திலே அவர்களை அழைத்து பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்காக சர்வாங்க தகன பலி செலுத்தினான். பாவ அறிக்கை செய்வதற்கு அடையாளமாக, பாவத்தின் விளைவிலிருந்து விடுதலை பெறுவதற்காக அவன் சர்வாங்க தகன பலி செலுத்தி குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தினான். இது மீட்பின் காலம். குடும்பமாக உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்து இந்த மீட்பின் காலத்திலே கடவுளின் பக்கமாக நாம் திரும்பி வருவோம். இன்னைக்கு எத்தனை பெற்றோர் பிள்ளைகளை குறித்து நாம் சிந்திக்கிறோம்? பிள்ளைகள் எப்படி வாழ்ந்துட்டு போட்டு இந்த உலக வாழ்விலே அவர்கள் விரும்புவதையெல்லாம் செய்யட்டும் என்று விட்டு விடுகிறோம். இல்லை, யோபு தன் பிள்ளைகளுக்காக அவருடைய பரிசுத்தத்திற்காக அவன் அவர்களை அழைத்தனுப்பி அவர்களுக்காக கடவுளிடத்தில் மன்றாடினான். திஸ் இஸ் எ டைம் ஆஃப் ரிடம்ஷன். இது மீட்பின் காலம். இந்த லென்ட் நமக்கு மீட்பின் காலம். ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்திற்காய், குடும்பத்தின் காரியத்திற்காய், பிள்ளைகளுக்காய், பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்காய், நம்மை சுற்றி இருக்கின்ற காரியங்களுக்காய், தூய்மைக்காய் மன்றாடுவது சால சிறந்தது. முதல்ல சொன்ன தனி மனிதர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து கடவுளின் கரத்தில் அர்ப்பணிக்கின்ற காலம். இரண்டாவது, குடும்பமாக உட்கார்ந்து தங்களை ஆராய்ந்து பார்த்து கடவுளின் பக்கமாக திரும்பி புனித வாழ்வுக்கென்று அர்ப்பணிக்கும் காலம். கடைசியாக மூன்றாவதாக நாம் வாசிக்கலாம் யோனாவின் புத்தகம் 3வது அதிகாரம். யோனாவின் புத்தகம் 3வது அதிகாரம், அங்கே 5வது 6வது வசனம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்திக் கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? வசனம் அவ்விதமாகத்தான் சொல்லுகிறது. அங்கே அவன் சொல்லுகின்ற ஒரு காரியம் யாருக்கு தெரியும்? கடவுள் நமக்கு இரக்கம் காட்டுவார். கடவுள் நமக்கு இரக்கம் காட்டுவார். 9வது வசனத்திலே பாருங்கள். நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினால் திரும்புவார் என்று கூறினான். யாரு? அந்நிய தேசத்து அரசன், நினிவே தேசத்து அரசன். கடவுளுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை. யோனா ஒரு எபிரேயன், செய்தியை சொல்ல போயிருக்கிறான். ஊருக்குள்ள வந்து செய்தி சொல்றான். இன்னும் 40 நாட்கள். ஒரு செய்தி, ஒரு பெரிய மாற்றம், ஒரு செய்தி தான். இன்னும் 40 நாட்கள் உண்டு. உங்க ஊர் அழிஞ்சு போகுங்க. இப்படி யாராவது ஒருத்தர் நம்மகிட்ட வந்து சொன்னா நம்ம சும்மா விடுவோமா? இவன் ஒரு அந்நியன், எபிரேயன். யோனா
அசரியர்களுடைய அந்த ராஜ்யத்துக்குள் போய், நினிவே பட்டணத்துக்குள் போய் அவன் சொல்லுகின்ற காரியத்தை பாருங்கள். இன்னும் 40 நாட்கள் உண்டு, அழிந்து போகும் பட்டணம். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். யோனாவின் தேவனை குறித்து அவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்லுகிறார்கள், ஏதோ ஒரு செய்தியை சொல்றான், ஏதோ ஒரு கடவுளை குறித்து சொல்றான், அந்த கடவுள் நமக்கு இரக்கம் காட்டுவார். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அந்த கடவுள் கோபப்படக்கூடாது. எல்லாரும் நாம் விரட்டு உடுத்தி சாம்பலில் உட்காருவோம். ஜனங்கள் உட்கார்ந்தார்கள். அரசனுக்கு செய்தி போனது. அரசன் அதை சட்டமாக மாற்றினான். சட்டமாக மாற்றி எல்லாரும் மிருக ஜீவன்கள் வரைக்கும் உபவாசம் பண்ணினார்கள். இதில் ஒரு காரியம், யோனாவுக்கு ஒரு பெரிய வருத்தம் இந்த மேட்டரில், இந்த சம்பவத்தில். ஏன் தெரியுமா? வடராஜ்யம் இருக்குது பார்த்தீங்களா? வடராஜ்யம்னா யூதா தேசம், இஸ்ரேல் தேசம். நான் இப்போ ராஜா காலத்தில் வர்றேன். அப்போது வட தேசத்து ராஜாக்களை அழித்ததெல்லாம் இந்த அசிரியர்கள். இவங்க தான் அந்த வடதேசத்து ராஜ்யம் 10 கோத்திரத்தை அழிச்சு போட்டாங்க. 10 கோத்திரத்தை அழித்தது இந்த அசிரியர்கள். ஆகவே தான் யோனாவுக்கு ரொம்ப கோபம். எப்படியாயிலும் கடவுள் சரியான நேரத்தில் இவங்களை என்ன செஞ்சிருவார்? பழி வாங்கிடுவார். நம்ம ஜனங்களை அழிச்சு போட்டாங்க, இதான் சமயம். ஆகவே என்று சொல்லித்தான் அவர் அங்கே கூடாரம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் கடவுள் இரக்கம் காட்டுகிறவர். மீட்பின் காலம், இரக்கத்தின் காலம். மீட்பின் காலம், தயவின் காலம். சமுதாயமாக மாறினார்கள். பட்டணமே அங்கே 3 நாள் விஸ்தாரமான பிரயாணம் பண்ணக்கூடிய பட்டணம். பட்டணத்து மக்கள் உபவாசித்து தங்களை தாழ்த்தி கடவுள் பக்கமாக திரும்பினார்கள். மீட்பின் காலத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். கிருபையின் காலத்தை தங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொண்டார்கள். நினிவே பட்டணத்து மக்கள் காக்கப்பட்டார்கள், காக்கப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இது மீட்பின் காலம். Lent, this is a time of redemption. Lent, this is a time of redemption. இது மீட்பின் காலம். தனி மனிதன் தன்னை உணர்ந்து கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்கும் காலம். குடும்பங்கள் தங்களை அறிக்கை செய்து தங்கள் தவற்றை உணர்ந்து கடவுள் பக்கமாக திரும்புகின்ற காலம். சமுதாயம், திருச்சபை தங்கள் குறைகளை உணர்ந்து கடவுள் பக்கமாக திரும்பி ஆசீர்வாதத்தை பெறுகின்ற காலம். நேசரத் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நேசரத்துக்கு நீங்கள் காலையில் போனீங்கன்னா தினந்தோறும் 7 மணிக்கு அங்கே திருவிருந்து ஆராதனை நடக்கும். திருவிருந்து ஆராதனை நடக்கும். சமுதாயம் அழிந்து கொண்டிருந்தது. கனோன் மர்காசிஸ் ஐயர் அவர்களுடைய காலத்திலே நாசரேத் அதன் சுற்று வட்டாரங்கள் அழிந்து கொண்டிருந்தது. காலரா நோயினால் மக்கள் அழிந்து கொண்டிருந்தார்கள். எங்கும் பார்த்தாலும் ஜனங்கள் கூக்குரலிட்டு கொண்டிருந்தார்கள். வியாதியின் கொடுமை, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய முடியாத நிலை. அந்த காலத்திலே ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். எந்த ஒரு உதவியும் நமக்கு இனி கிட்டாது, இனி எந்த ஒரு காரியமும் நமக்கு உதவி செய்யாது, இனி நமக்கு வாழ்வு தருவது கடவுள் மட்டுமே என்று அன்றைய முன்னோர்கள் தீர்மானம் எடுத்தார்கள். மர்காசி ஐயர் அவர்கள் ஒரு காரியம் செய்தார்கள். நமக்கு மருந்து கடவுளின் திருவிருந்து. நம்மை ஆராய்ந்து, நம்மை அர்ப்பணித்து, நம் தவறை உணர்ந்து தினந்தோறும் கடவுள் பக்கமாக வந்து திருப்பந்தியில் பங்கு பெறுவோம் வாருங்கள் என்று சபையை அழைத்தார். மக்கள் திறந்த மனதோடு தங்கள் குற்றங்களை அறிக்கை செய்து, தங்கள் தவறுகளை அறிக்கை செய்து, அந்த கிராமத்தின் மக்கள் கூட்டம் கூட்டமாக ஆலயத்திற்குள் வந்து தங்கள் தவற்றை உணர்ந்து கடவுளின் திருப்பந்தியில் பங்கு பெற்றார்கள். அவர்களுக்கு வாழ்வு வந்தது, வாழ்வு கிட்டியது. கிராமம் பாதுகாக்கப்பட்டது, கிராமம் பாதுகாக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட, தனி மனிதன் பாதுகாக்கப்பட, குடும்பங்கள் பாதுகாக்கப்பட, திருச்சபையும் சமுதாயமும் பாதுகாக்கப்பட இது மீட்பின் காலம். யாருக்கு தெரியும்? கர்த்தர் இறங்குவார். ஆமென். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே
கடவுளின் சந்நிதியிலே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அருமையானவர்களே, மீட்பின் காலம், Lent, the time of redemption. தனி மனிதன் தன்னை கடவுள் பக்கமாக திருப்பிக் கொள்ளும் காலம், குடும்பங்கள் கடவுள் பக்கமாக திருப்பிக் கொள்ளும் காலம், சமுதாயமும் திருச்சபையும் கடவுள் பக்கமாக தங்களை அர்ப்பணித்து மாற்றம் காணும் காலம். That is Lent. கர்த்தாவே, என் குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள், என் குடும்பத்தில் எத்தனை பாடுகள், எத்தனை வருத்தங்கள், எத்தனை சோர்வுகள். நானும் என் பிள்ளைகளும் தவறு செய்திருப்போம் என்று சொன்னால் மன்னியும் என்று சொல்லி கேட்போம். தனி மனிதன் இந்த காலை வேளைகளை, இந்த ஆராதனை வேளைகளே, கடவுளே, நான் உமக்கு விரோதமாக எத்தனை குற்றங்களை செய்திருக்கிறேன், யாரும் பார்க்கவில்லை என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். யோவேல் சொல்லுகிறார், யோவேலின் புத்தகத்தில் படிக்கும் பொழுது, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனிடத்தில் திரும்புங்கள், அவர் மனஸ்தாபப்படுகிற தேவன். கர்த்தாவே, என் இதயத்தை உங்களுக்கு தருகிறேன். நான் வெளிப்பிரகாரமான மாற்றம் அல்ல ஆண்டவரே, உட்பிரகாரமாக வாழ்ந்து காட்டும் ஒரு வாழ்வு வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். உங்கள் குறைவுகளை அறிக்கை செய்யுங்க. ஒரு லெந்து காலத்துக்குள்ளே போக இருக்கிறோம். வருகின்ற லெந்து காலம் நமக்கு கிருபையின் காலமாய், இரக்கத்தின் காலமாய், மீட்பின் காலமாய் நமக்கு இருக்கட்டும், நமது குடும்பத்துக்கு இருக்கட்டும், நம்முடைய சமுதாயத்துக்கு இருக்கட்டும், நம்முடைய திருச்சபைக்கு அமையட்டும். காலம் கனிவாக இருக்கும் பொழுது காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுவோம். காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மன்னகும், மகிமையில் இயேசுவை சந்திக்கும் நேரத்தில் அந்த நாள் பாக்கிய நாள், நல்ல நாள், அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். கிருபை நிறைந்த ஆண்டவரே, கிருபையின் காலத்தை கனிவாய் கைக்கொள்ள உதவி செய்யும். வாழ்க்கையின் மாற்றங்களை உண்டு பண்ணிக்கொள்ள பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.